என் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவ் பாஜி மசாலா பவுடர். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணிட முடியும். இதுக்காக ஸ்பெஷலாக இந்த இன்க்ரீடியன்ஸையும் வாங்க தேவையில்லை. அட் த சேம் டைம் இந்த பாவ் பாஜி மசாலா பவுடரை ஒன்லி பாவ் பாஜிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? அப்படி இல்லை. நீங்கள் பூரிக்கோ சப்பாத்திக்கோ ஏதாவது கிரேவி பண்ணிங்கன்னா இதை போட்டு பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் சென்னா மசாலா பண்ணுறீங்க, சென்னா மசாலா பவுடர் வீட்டில் இல்லைன்னா இதை போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஆர் அப்படின்னு போட்டு அந்த லோகோலாம் வரும்ல, அந்த மியூசிக்கோட, அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாவ் பாஜி மசாலா பவுடரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலாவோட கீ இன்க்ரீடியன்ட்ஸ் ரேஷியோ என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம தனியா எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு சரி பாதியாக சீரகம் சேர்க்கணும். சீரகம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு சரி பாதியாக மிளகை சேர்த்துடணும். இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட மருத்துவ குணங்களும் அதோட சிறப்பும் வரலாறும் ரொம்ப அற்புதம். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய், பட்டை, சோம்பை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வாசனைக்காக சேர்த்துக்கணும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் உள்ள பட்டையை நான் 2 சேர்த்துக்கிறேன். 1 பிரியாணி இலையை பிச்சு இப்படி போட்டுக்கிறேன். அப்புறமா கருப்பு ஏலக்காய் 1 நம்பர் சேர்த்துக்கோங்க. இந்த கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா நார்மல் ஏலக்காய் ஒரு 3 நம்பர் சேர்த்துக்கோங்க. இந்த கருப்பு ஏலக்காய் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது போடுறதுனால ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான் சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஏலக்காய் 3 நம்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 மிளகாவை சேர்த்துக்கிறேன். நல்ல மனம் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சிக்கலாம். வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கலாம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். அட்டகாசமாக அரைஞ்சிருச்சு. இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெடாது, நல்ல வாசமாகவும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்த ரெசிபீஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ கொஸ்டினோ இருந்தால் என்கிட்ட நீங்கள் கேட்க முடியும். அதே சமயத்தில் நம்ம சேனலில் வந்த ரெசிபீஸை நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி வச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா என்கிட்ட அனுப்புங்க. அதை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி நீங்கள் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். கொஸ்டினும் டவுட்ஸும் உங்கள் ஃபோட்டோஸும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.